மீனா, முத்து 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு வராங்க. சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது, அந்த சாமி அண்ணன் அந்த பொம்பளை ஒரு ஓரமா நின்னுட்டுருக்கு. "இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணிடுவேன். எனக்கு தேவை பணம்" அப்படின்னு பேசிட்டுருக்கு. அப்போ முத்து திரும்பி பார்க்குறாரு. இந்த பொம்பளை நம்ம வீட்டுக்கு வந்து சாமி அடிச்ச அந்த பொம்பளை மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொம்பளை பணம் குடுங்க, எல்லாமே நான் பண்றேன்னு சொல்றத கேட்குறாரு. கேட்ட உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. அந்த பொம்பளை தான் எல்லாத்துக்குமே காரணம். "இங்க பாரு மீனா, அங்க பாரு. அந்த பொம்பளை யாருன்னு உனக்கு தெரியுதா?" அப்படின்னு முத்து சொல்றாரு. நல்லா தெரியுதுங்க. நம்ம வீட்டுக்கு வந்து சாமியெல்லாம் ஆடுச்சே அந்த பொம்பளை தான் இது" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பொம்பளை யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அப்போ அது எவ்வளோ கெட்ட பொம்பளைன்னு உனக்கு தெரியுதா? அந்த பொம்பளைய புடிச்சு அடிச்சா யாரு சொல்லி நீ வீட்டுக்கு வந்தன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து 2 பேருமே போறாங்க. அந்த பொம்பளைய பார்க்குறாங்க. அந்த பொம்பளை பார்த்தோன்னே, ஐய்யயோ! இவங்களா? இவங்க கிட்ட மாட்டுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடுறாங்க. "ஏய் எங்க ஓடுற? நில்லு, நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே ஓடி வராரு. அந்த பொம்பளைய அப்படியே முன்னாடி வந்து நிக்கிறாரு. மீனா அப்படியே கைய பிடிக்கிறாங்க. "ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ எங்க வீட்டுக்கே வந்து எங்க மாமாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருப்ப. சொல்லு. உனக்கு யார் பணம் குடுத்தாங்க? யார் சொல்லி நீ எங்க வீட்டுக்கு அப்படி வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. "சொல்றியா? இல்ல போலீஸ்ல உன்ன புடிச்சு குடுக்கணுமா?" அப்படின்னு முத்து சொல்றாரு. "ஐயோ! வேண்டாங்க, வேண்டாங்க. போலீஸ்லாம் என்ன புடிச்சு குடுத்துறாதீங்க. நான் உண்மைய சொல்லிடுறேங்க" அப்படின்னு சொல்றாங்க. "யாரு?" "அவங்க பேரு சிந்தாமணி. அவங்க தான் எனக்கு பணம் குடுத்தாங்க. உங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. உங்க அப்பா வந்து இறந்துருவாருன்னு சொல்ல சொன்னாங்க. எல்லாமே அவங்க தான் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க பணம் குடுத்ததுனால நான் அப்படி சொன்னேன். என் மேல எந்த தப்புமே இல்ல" அப்படின்னு அந்த சாமி ஆடுற பொம்பள சொல்லுது. அத கேட்டோனயே முத்து, மீனா 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. "அட கடவுளே! இவ்ளோ வேல நடந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். எங்க வீட்டுக்கு நீ வா. எங்க அம்மா, அப்பா எல்லாருமே அங்க தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் நீ சொல்ற. அப்படி நீ சொல்லல, கண்டிப்பா நான் போலீஸ்ல உன்ன புடிச்சு குடுத்துருவேன்" அப்படின்னு முத்து சொல்றாரு. "இல்லங்க, இல்ல. என்ன போலீஸ்ல மட்டும் புடிச்சு குடுத்துறாதீங்க. எங்க வந்தாலும் நான் உண்மைய சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க அந்த சாமி ஆடுற பொம்பள. "சரி வா" அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அங்க விஜயா இருக்காங்க. இந்த பொம்பளை இங்க எங்க வந்திருக்கு அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. "என்னடா வீட்டுக்கு வந்து சாமி ஆடுனாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்திருக்க" அப்படின்னு முத்து, மீனா 2 பேர்கிட்ட கேட்குறாங்க விஜயா. "உள்ள வா" அப்படின்னு அந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து நிறுத்து. "உண்மைய சொல்றியா? இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியாது" அப்படின்னு முத்து கத்துறாரு.